இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் சார்பில் முதல் தேசிய விண்வெளி தினம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுடன் கொண்டாடப்பட்டது. சந்திராயன் 3 கடந்த ஆண்டு நிலவில் நிலைநிறுத்தப்பட்டது. இதையொட்டி ஆகஸ்ட் 23ஆம் தேதி தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும் என பிரதமர் அறிவித்தார். அந்த வகையில் இந்திய விண்வெளி தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் அருகே அரண்வாயில் பகுதியில் அமைந்துள்ள பிரத்யூஷா பொறியியல் கல்லூரியில் கொண்டாடப்பட்டது. இதில் விண்வெளி ஆராய்ச்சி குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கருத்தரங்கம், அறிவியல் கண்காட்சி, விண்வெளி தொடர்பான தகவல்கள், ரோபோட்டிக் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இதனை உணவு கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் சதீஷ் தவான் விண்வெளி மைய இயக்குநர் ராஜராஜன் துவக்கி வைத்தார். இதில் அதிகாரிகள், விண்வெளி ஆராய்ச்சியை சார்ந்த பலரும் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் பலரும் கலந்து கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஈவினிங் 6:03 வந்து சந்திராயன் லேண்டிங் ஒட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க. இந்த ஸ்பேஸை வந்து ரொம்ப ஸ்பேஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து ஆண்டுதோறும் நேஷனல் ஸ்பேஸ் டே ஆகஸ்ட் 23ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. இதில் குறிப்பாக நம்மளோட ஸ்ரீஹரிகோட்டா, அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் குலசேகரப்பட்டினம் டெவலப் ஆகிட்டே இருக்கு. அந்த ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய ஷார் பீப்புள் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு பூராவுமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு, அவங்க இங்கே வந்து டைரக்டர் திரு ராஜராஜன் சார் தலைமையில் பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜில் வந்து போட்டிகள், காம்படிஷன், அது வந்து முன்னோட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பண்ணுறாங்க. 1 டே கான்ஃபரன்ஸு, ஸ்பேஸ் ஐடியாதான், காம்படிஷன், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பேஸ் டியூட்டர் ப்ரோக்ராம், அந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள், டிபார்ட்மெண்ட் பாரதிய அந்தரிக்ஷ் ஹேக்கத்தான், ரோபோட்டிக்ஸ் சேலஞ்ச் போன்றவை. இது எல்லாத்துக்கான காரணம் என்னென்னா, யங் மைண்ட்ஸை எப்படி நம்மளோட மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் சார் இருந்தாரோ, இல்லையா நம்மளோட தமிழ்நாட்டிலே இருந்த மயில்சாமி, அந்த மாதிரி பல்வேறு பீப்புள் இருக்காங்களோ, அந்த மாதிரி இந்தியாவிலேயே பல்வேறு ஸ்பேஸ் சயின்டிஸ்டோட காரணத்தினால்தான் இந்தியா இன்னைக்கு முதல் உலகத்திலே 4 ஏஜென்சிஸ் தான் லேண்ட் பண்ணியிருக்கேன். அதில் டிஃபிகல்ட்டான லூனார் இதில் ஃபர்ஸ்ட் ஏஜென்சி டு லேண்டுங்கிற மாதிரி சவுத் போர்டில் இது இந்தியா லேண்ட் பண்ணது ஒரு பெருமைக்குரிய விஷயத்தை வச்சு இவங்களை இன்ஸ்பயர் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸை அட்ரஸ் பண்ணோம். ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்குறாங்க. இந்த ப்ரோக்ராம் ரொம்ப பயனுள்ள ப்ரோக்ராமாக இருக்குங்கிறது என்னோட ஃபீலிங். இப்போ மாணவர்கள் எந்த அளவுக்கு முன்னெடுத்துட்டு போகிறாங்க சார்? இல்லை, மாணவர்கள் நான் பார்க்குறேங்க, நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே வந்து ஜனத்தொகை வந்து உலகத்திலே மேக்ஸிமம் இருக்கும் பொழுது வருங்காலத்தில் 15லேருந்து 45 டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஏஜ் குரூப் வந்து இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. அப்புறம் இனிமே முதல் காலம் மாதிரி இனிமே உலகமே நமக்கு ஒரு மேடையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து ஒன்று கல்வி, இன்னொன்று திறன். அந்த வகையில் தான் நம்ம வந்து டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் ஏற்கனவே கல்வி இதெல்லாம் நல்ல இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால இன்னும் நல்லா. இப்போ கூட இவ்வளோ 9 மணிக்கு நாங்கள் அட்வான்ஸ் பண்ணி வச்சோம். எனக்கே டவுட்டு, எல்லாரும் வந்து அவ்வளோ ஆர்வமாக உள்ளே உட்காடுறாங்க. இன்னும் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்லாம் பேச இருக்கிறாங்க. டெஃபினெட்லி நம்ம மாணவர்கள் இந்த துறை மட்டும் இல்லைங்க, விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், அதே மாதிரி சயின்ஸாக இருக்கட்டும், ரிசர்ச்சாக இருக்கட்டும், முன்னோடியாக கொண்டு போகிறதுக்கு தமிழ்நாடு மாணவர்கள் டெஃபினட்டாக வரும் காலத்துலேயும் இதை முழுமையாக பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அவங்களுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கும் வகையில் அமையும். சார், இது வந்து தனியார் கல்லூரி. இப்போ அரசு கல்லூரி, அரசு பள்ளிகள் மாணவர்களுக்கு எந்த மாதிரியான இது இருந்தால் நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல, நான் இப்போ அண்மை காலம் வரை கார்பரேஷன் கமிஷனாக இருந்தேங்க. நம்மளோட நுங்கம்பாக்கம் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் ஆல்மோஸ்ட் 1 மந்த்துக்கு கம்ப்ளீட் அந்த லேண்டிங்கையே வீடியோகிராஃப் பண்ணி அப்படியே பப்ளிக் தத்ரூபமாக பார்க்குற அளவுக்கு அந்த அனைத்து மாணவர்களுக்கு, மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கும் பண்ணோம். ஸோ இது ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் லூனார் லேண்டிங் வந்து அப்படியே மக்களை ஈர்த்து, மாணவர்களை ஈர்த்து இதில் வந்திருக்கு. டெஃபினட்டாக இது அரசு, தனியார் அப்படின்னு பார்க்காம இந்த நிகழ்ச்சிகள் கொடுங்க அனைத்து பள்ளிகள்லையும் இருக்கு. இது இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் நிறைய பீப்புளும் தே ஹவ் கம். அதே மாதிரி ஸ்ரீஹரிகோட்டாவோட டைரக்டர் வந்து எல்லா ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக. Good morning, Jai Hind, Kalai Vanakkam. Today we have gathered at Pratiksha Engineering College as part of the National Space Day celebration, which is now being planned all across India. And in Tamil Nadu, SDSC SHARK, in collaboration with IPRC and NARL, Tirupati, we are celebrating the National Space Day on July 31st and August 1 at Pratiksha Engineering College. This is a part of the celebration to decide to celebrate the National Space Day, maiden National Space Day on 23rd August at New Delhi, possibly.
So in order to celebrate National Space Day on 23rd August, தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இந்த செலிப்ரேஷன் நடக்கும்போது பிரதீக்ஷால இன்னைக்கு நம்ம கூடியிருக்கோம். ஸோ தட் ஸ்பேஸால என்னெல்லாம் பெனிஃபிட், அதோடைய அனுபவம் என்ன, குழந்தைகளுக்கு இதால என்னெல்லாம் நன்மைகள், அவர்களுக்கு இதில் என்னெல்லாம் முயற்சிகள் மேற்கொள்ளலாம், how they can improve their lifestyle, participation in the national space exploration. இந்தியா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த நாடா 2047 ஆகணும்னு பிரைம் மினிஸ்டரோட கனவுல கொஞ்சம் இந்த நம்மளுடைய எல்லாருடைய கனவும் அதுதான். நிறைய ப்ரோக்ராம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளலாம். இஸ்ரோ மட்டும் இல்லாமல் நிறைய தனியார் நிறுவனங்கள், நிறைய இண்டஸ்ட்ரீஸ், பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் ஆர் ஆல் பார்ட்டிசிபேட்டிங் இன் த ஸ்பேஸ், இந்த ஜேர்னி டு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். லான்ச் வெஹிக்கிள் ஆகட்டும், செயற்கைக்கோள்கள் ஆகட்டும், இந்த சேட்டலைட் ஸ்பேஸ், அதோட அப்ளிகேஷன், இதால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதெல்லாம் செய்யும்போது நாங்கள் இங்கே குழந்தைகளுக்கு இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனால, இந்த ஆக்டிவிட்டியால அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம், அவங்க இதில் எங்கெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிகள் உருவாக்கலாம், ஸ்டார்ட் அப்ஸ்பாங்க இல்லையா, முதல்ல ஒரு கம்பெனியை தயாரிச்சு ஒரு ஐடியா வச்சு அந்த ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு அந்த திட்டத்துல எப்படி அவங்க இதெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு, இதெல்லாம் அவங்களோட ஆர்வத்தை இதில் தூண்டி இந்தியாவுக்கு பொதுவாக இதில் இந்த ஸ்பேஸ் செக்டர்ல நல்லா முயற்சி வேணும்னு நிறைய ரெவன்யூ அந்த இதுவும் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளும் as a part of நேஷனல் ஸ்பேஸ் டே செலிப்ரேஷன். இப்போ கொஞ்சம் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, நிறைய பேர் இதில் ஈடுபாடோடு இருக்காங்க. இன்னும் அதை வளர்த்து இதில் நிறைய வழிகள் இருக்கு, அந்த வழிகள் எல்லாம் எப்படிதான் வளர்ச்சி அடைய முடியும், சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் அதோட செலிப்ரேஷன் தான். பிரதீக்ஷா இன்ஜினியரிங் காலேஜும் வந்திருக்காங்க. தே அக்ரீட் டு ஹாஸ்ட் திஸ் அட் திஸ் இந்த மாதிரி திருவள்ளூர், இந்த சென்னைக்கு பக்கத்துல திருவள்ளூர்ல இங்க எங்களோட முயற்சி என்னன்னா, இந்த ஸ்பேஸ் டே சந்திராயன் 3 லேண்ட் ஆனது, ஆதித்யா 1க்கு போறது, L1 பாயிண்ட் போய் சூரியனை பத்தி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணும்போது இது எல்லா குழந்தைகளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் தெரிய வரணும். அதனால என்னெல்லாம் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சோம்னா அவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இதுதான் இந்த நேஷனல் ஸ்பேஸ் டே நாங்கள் கொண்டு வர முயற்சி பண்றோம். இதோட இந்த நேஷனல் ஸ்பேஸோட முன்னோடியா ஒரு மாசமா நாங்கள் பல இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். கடைசியா ஆகஸ்ட் 23 ஒரு பெரிய இதுல ஷார்ல 13ஆம் தேதி கொண்டாடிட்டு 23ஆம் தேதி அங்கேயும் செலிப்ரேட் பண்ணுவோம் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ தட் ஆல் ஓவர் இந்தியா இதை பத்தியான இங்க என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்கலாம், எப்படிலாம் என்னெல்லாம் வேலை செய்யலாம், வாய்ப்புகள் என்னென்ன, இதெல்லாம் தெரிய வரும். அண்ட் நமக்கு தேவையானது நம்ம செய்யறோம். ஓகே, நமக்கு என்ன தேவையோ, நான் தான் அன்னைக்கு அந்த சொல்லும்போது பசங்க சொன்னேன், நமக்கு என்ன தேவையோ அதுல நல்ல முயற்சி பண்ணி அதுக்கான தேவையை நம்ம செஞ்சு நம்ம எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். நிறைய நான் சொன்னேன், இஸ்ரோ நிறைய இது இருக்கு, ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கு, நான் சப்மிட் பண்ணணும். இப்போ இம்மிடியட்டா ஒரு லான்ச்சஸ்லாம் எது தேவையோ, இப்போ அப்ளிகேஷன், கம்யூனிகேஷன் அப்ளிகேஷன், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் என்னெல்லாம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற சேட்டலைட் தான் போயிட்டு இருக்கு. நீங்க பார்த்தா ஃபாலோ ஆன் மிஷன் பாங்க, அதாவது இன்னைக்கு ஹியூமன் இன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பத்தி நாங்கள் பேசிக்கிறோம். இந்த வருஷம் ஃபுல்லா மனிதனை ஸ்பேஸ்ல கொண்டு போய் திருப்பி கொண்டு வரணும் ஒரு இந்தியனை. அதுக்கான முயற்சிகள் நிறைய போயிட்டு இருக்கு, சோதனை கட்டங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. முந்தையெல்லாம் சேட்டலைட்டை கொண்டு போயிட்டு திரும்பி சுத்திட்டு திருப்பி வரா மாதிரியும் பார்த்தோம். இப்போ நம்ம மனுஷனை உட்கார வச்சு கொண்டு போறோம். ஸோ அதுக்கான சோதனைகள் நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் இந்த வருஷம் கடைசிக்குள்ள செய்யறதுக்கு நாங்கள் முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறேன், முயற்சி பண்றோம். ஸோ லாட் ஆஃப் ஒர்க்ஸ் ஆர் கோயிங் ஆன் ககன்யான் மிஷன்ஸ். இது என்ன கேள்வி? யாரெல்லாம் எக்ஸாம் எழுதி வர முடியுமோ உள்ள வந்து அவங்க முயற்சி பண்ணி எக்ஸாம் எழுதுறாங்க, அதை தேர்வு பெற்று வேலைக்கு ஏறுறாங்க. இது எந்த காலேஜ் இது பண்ண கல்வித்தரம், அவங்களுடைய முயற்சி, பசங்களுடைய முயற்சியோட ஈடுபாடு தான் இது வராங்க மேல. அவ்வளவுதான்.